தியானம் பண்ணுற யாராவது எல்லாத்தையும் தள்ளி விடுங்கன்னு ஒரு ஊருக்கு நடுவில் நான் இங்கே தியானம் பண்ண போகிறேன், நீ எல்லாரும் போயிடுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அவருடைய தொகுதியில் அவருக்கு இருக்க பயத்தின் காரணமாக. அவர் தியானம் பண்ணுறதுனால என்ன நிகழ்கிற போது நீங்கள் போங்க, தியாகம் எங்கேயாவது. ஜூன் 4ஆம் தேதி ராகுல் காந்தி 2 மணிக்கு பிரஸ் மீட் கொடுப்பாரு. நாங்கள் தோற்றதுக்கான காரணம் வந்து இவிஎம் மிஷின் தான், இவிஎம் மிஷினில் திருமுள்ள பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போகிறாரு. என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி சொல்லுவாருன்னா நீங்கள் அதுக்கான ஏற்பாடை பண்ணுறீங்களா? மக்கள் தாங்கள் நினைக்காத அரசு வந்தாலுமே கூட அதுக்கும் நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதாவது என்ன, அதுக்கு நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அதை எதிர்க்கட்சிகள் பெறுகிற வெற்றியை பறிப்பதற்கு எந்த அளவுக்கும் போவாங்க. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. பற்றி எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கீங்களா? அதுக்கு குதிரை பேரத்துக்கு வந்து 1ஆம் தேதி போகிறாங்கல்ல, பேசுவாங்க. நாம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை இருக்கா? இல்லை, அதீத நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேன். ஜூன் 4ஆம் தேதி என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். வாய்ஸ் ஆஃப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். இப்போ ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகள் தலைவர்கள்லாம் வந்து ஒரு கூட்டு ஆலோசனை நடத்த போறீங்க டெல்லியில். என்ன ஆலோசனை நடத்த போறீங்க? இல்லை அது எது சம்மந்தமானதாக இருக்கும்? ஒரு ப்ரிலிமினரி டிஸ்கஷன். 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வருது. வந்தால் நாம் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும், ஒரு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கலாமா, வேறு யார் கூட்டணி கட்சிகள் போலுக்கு பிந்தைய கூட்டணி கட்சிகளாக யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிஜு ஜனதாதளம் ரொம்ப நாளாக அது வந்து பிஜேபியோட ஆதரவாளராக இருந்தது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒரு நடுநிலைமை மாதிரி தோற்றம் வந்திருந்தது. தேர்தலில் கூட்டணியில் இருந்தால் கூட சந்திரபாபு நாயுடு வந்து மோடி சொன்ன பல விஷயங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் ஒருவேளை மெஜாரிட்டி அப்படின்னு வந்தால் கூட, இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி வருகிறது என்றால் கூட, எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டு ஒரு உண்மையான கூட்டாட்சி தத்துவம் என்று சொல்கிற போது தேர்தலில் எதிராக நின்னாங்கன்னா அவங்கள கூட இணைச்சிக்கிட்டு போகலாம் என்பதை பற்றி பேசுவாங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் இதர கட்சிகளிலிருந்து வெற்றி பெற்ற 444 பேரை பிஜேபி திருடிட்டு போயிருக்கு. இந்த மாதிரியான திருட்டு நடக்காமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். எனவே குறைந்தபட்ச செயல் திட்டத்திலிருந்து அடுத்த ஆட்சி அமைப்பதில் இருக்கக்கூடிய ஆரம்பகட்ட வேலைகள் உட்பட எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதீத நம்பிக்கை இருக்கீங்களா? எது? நாம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை இருக்கா? இல்லை, அதீத நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேன். நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதை பார்க்குறோம். நீங்கள் வேறு எதையும் நம்பி இல்லை, மக்களை நம்பித்தானே இருக்கோம். மக்கள் போகிற இடங்களில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எதிர்த்தரப்பினுடைய பதட்டத்தை பார்க்குறோம். எதிர்த்தரப்பு ஏன் வந்து அதாவது ஒடிசா மாதிரியான ஒரு இடத்துல போய் அவங்க பேசுகிறது வந்து என்னன்னா, அவங்க பெரும்பான்மை பெற்றுருவோம்னா இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் தமிழர்னு பேசுகிறீங்க, அப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் பிரிவினைவாதிகள் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாதுல்ல. இது ஒட்டுமொத்தமாக அதனுடைய இமேஜை காலி பண்ணி விட்டுறது. பார்த்தீங்களா, ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே மொழி அப்படின்லாம் சொன்னதை மொத்தமாக வேட்டு வைக்குது. ஆனால் அந்த டெஸ்பிரேஷனுக்கு ஏன் அவங்க போகிறாங்க? அதுக்கு ஒரே காரணம் தான். எனவே நாங்கள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில், ஓகே, தமிழ்நாட்டில் எத்தனை கிடைக்கும்னு தெரியும், கேரளாவில் எத்தனை கிடைக்கும்னு தெரியும், கர்நாடகாவில் எத்தனை கிடைக்கும்னு தெரியும். இது சிம்பிள் லாஜிக்குங்க. கர்நாடகா போன தடவை மாதிரி 2 கட்டமாக நடந்ததில்லை, 14 நடந்தது. முதல் 14லேயே 8 காங்கிரஸுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 2வது 14 நடக்கும்போது தேவகவுடா பேரனுடைய பிரச்சனை வந்துடுச்சு. எனவே இவங்க யாரும் ஒழுங்காக வேலை பார்க்கலைங்கிறத பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறத சொல்கிறாங்க. பிரிஜ்பூஷன் சரண் சிங் விவகாரமும், அவரை வந்து அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுத்ததும், சந்தேஷ்கேலியில் இவங்க ஏற்பாடு பண்ண ப்ரொட்டஸ்ட் நடந்தது ஒரு பகுதி உண்மை, ஒரு பகுதி இவங்க ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கிறதும், இந்த தேவகவுடா பேரன் விஷயம், இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. அப்போ அவங்களால இதை மீறி எதுவும் பண்ண முடியாதுங்கிற நிலைமை வந்திருக்கு. எனவே அவங்க எங்கேருந்து, ஒருவேளை இந்த முக்கடல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது தொகுதி இருந்து அவங்க ஜெயிச்சா உண்டே தவிர மற்றபடி அவங்க பெரும்பான்மை பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அமித்ஷா ஒரு புறம் சொல்கிறாருல்ல, அதாவது ஜூன் 4ஆம் தேதி ராகுல் காந்தி 2 மணிக்கு பிரஸ் மீட் கொடுப்பாரு. நாங்கள் தோற்றதுக்கான காரணம் வந்து இவிஎம் மிஷின் தான், இவிஎம் மிஷினில் திருமுள்ள பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு முன்கூட்டியே சொல்கிறாருல்ல. நான் இதை கேட்கட்டா, முன்கூட்டியே நீங்கள் இவிஎம் மிஷினில் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களான்னு நான் கேட்குறேன்.
என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி சொல்லுவாருன்னா நீங்கள் அதுக்கான ஏற்பாடை பண்ணுறீங்களா? அதெல்லாம் விடமாட்டோங்கிறது தெரியும். நீங்கள் இவிஎம் மெஷின் சம்மந்தமான கேள்வியை உச்சநீதிமன்றத்தில் வைக்கிறோம். உச்சநீதிமன்றம் அதை தள்ளுபடி பண்ணுது. அது எப்படி வேணாலும் தேர்தல் நடத்திட்டு போகுதுங்கிறத விட்டுறணும். இது வந்து எதிர்க்கட்சிகளுடைய சதி முறியடிக்கப்பட்டு விட்டது, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு நரேந்திர மோடி பேசுறது இவிஎம் மிஷின் மேலே யார் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறாருங்கிறதுக்கான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நான் என்ன கேட்குறேன், சிபிஎம் இவிஎம் மிஷினே வேண்டான்னு கூட சொல்லலை. ஒன்று தான் சொல்லுச்சு, அந்த வாக்குப்பதிவு எந்திரம், அதுக்கடுத்து கண்ட்ரோல் யூனிட் இருக்கட்டும், கடைசியாக விவிபேட் இருக்கட்டும்னு சொல்லு. அதை கூட கேட்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பின்னால் சதி இல்லாமல் சாதாரண விஷயம் என்ன இருக்குது? நீங்கள் இதை படிங்க, இதில் மாட்ட போகிறீங்க, அவ்வளோதானே. ஏன்னா விவிபேட்டில் நீங்கள் வந்து போலான பிறகு அதுக்கு பின்னால் சிக்னலை மாற்றினா கண்ட்ரோல் யூனிட் தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகுது. கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகிற போது மாற்றினா என்ன பண்ணுறது? எனவே அதில் ஒரு நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸை மட்டும் மாற்றுங்கன்னு சொன்னபோது அவங்க கேட்க மறுத்தாங்களே. எனவே இவிஎம் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் சங் பரிவாரம் தான். எல்லாமே சிம்டம்ஸாக எடுத்துக்க முடியுமா? குறிப்பாக வந்து இப்போது இராணுவ அதிகாரி அவருக்கான எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இப்போ நான் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு, அது நடைமுறை தானே. அது என்ன நடைமுறை? என்ன நடைமுறை சொல்லுங்கள். இப்போ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து இறந்து போயிட்டார். இங்கே ஆக்சிடென்ட் நடந்தது, இறந்து போயிட்டாரா? ஆக்சிடென்ட்ல ரைட். எத்தனை நாள் புதுசாக சிடிஎஸ் போடல நீங்கள்? அதனால் இந்தியாவினுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாயிருச்சா? ஆஃப்டர் ஆல் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் பார்க்க போகுது. நீங்கள் வந்து இந்த 10 நாளைக்கும் அடுத்த இராணுவ தளபதிகள் அவங்க வந்து அவங்கவுங்க டிவிஷன் இருக்குது. ஒரு 15 நாள் இல்லைங்கிறதுக்காக எதுக்காக நீங்கள் இப்போ பண்ணுறீங்க? அதிகாரிகளை இப்போ எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? இந்த கேள்விகள் முக்கியமானது தானே. இந்த கேள்விகள் முக்கியம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஸோ எலெக்ஷன் கமிஷன் போன தடவை 17C ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை பண்ண மாட்டேன்றாங்க. பிறகு அதை எடுத்தாங்க. இந்த தடவை பண்ண மாட்டேன்றாங்க. கோர்ட்லேயே அதை சொல்ல தேவையில்லைங்கிறாங்க. பிறகு அவங்களா ஒன்று கொடுக்குறாங்க. 1,07,00,000 ஓட்டுகள் முதல் 4 இதில் வந்து வித்தியாசம் வருது. ஆவரேஜாக கேரளாவில் 55,000 ஓட்டு வருது. இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் ஏதாவது ஒன்று நடந்தால் பரவாயில்ல, எல்லாம் ஒட்டுமொத்தமாக நடக்குதுல்ல. அப்போ நீங்கள் வந்து கத்தியை பார்த்து யாரும் பயப்படுறது இல்லைங்க. கத்தி யார் கையில் இருக்குங்கிறது தான். கொலகாரன் கையில் இருக்கா, மருத்துவர் கையில் இருக்காங்கிறத பொறுத்தான் அது அறுவை சிகிச்சைக்கு பயன்படுமா இல்லை அறுத்து கொள்ளுவதற்கு பயன்படுமா என்பது. ஒன்று சிகிச்சைக்கு, இன்னும் கொலைக்கு. ஸோ கத்தியல்ல பிரச்சனை, யார் கையில் இருக்கிறது என்பது தான் பிரச்சனை. இப்போ ஜூன் 4ஆம் தேதி என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்தியாவில் மதச்சார்பின்மையை வலுப்படுத்துவதற்கான எல்லா ப்ராசஸும் அதிலிருந்து தொடங்கும். இன்னைக்கு பொல்யூட்டாகி இருக்கக்கூடிய, மிக மோசமாக சிதைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சுயேட்சையாக செயல்படக்கூடிய அத்தனை அரசு அமைப்புகளும் சுயேட்சை தன்மையை பெறும். இப்போ டெக்கான் கிரானிக்கில் கூட ஒரு சீகா முகர்ஜின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, மக்கள் தாங்கள் நினைக்காத அரசு வந்தாலுமே கூட அதுக்கும் நீங்க தயாரா இருங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதாவது என்ன, அதுக்கு நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். மக்கள் தானே இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு லாட்ரி சீட்டு குழுக்கள், நான் நினைக்காத ஒன்று வந்துருச்சுன்னா என்ன பண்றது? பிளான் பண்ணலாம். மழை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது, நான் நினைக்காம வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஓட்டு போடுறோம். நமக்கு தெரியுது நம்ம ஓட்டு போட்டோம், இன்னார் தான் வருவாங்க அப்படின்னு தெரியுது. தெரிஞ்ச பிறகு மக்கள் நினைக்காத ஒன்று நடக்கும் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? என்னுடைய விருப்பம் என்னன்னு நான் ஓட்டு மூலம் தான் தெரிவிக்கிறேன். அப்போ நான் விரும்பாத ஒன்றுங்கிறதே எங்கே இருக்குன்னா, அவங்க ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, பரகலா பிரபாகர் சொல்கிறது மாதிரி, நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகலா பிரபாகர் சொல்கிறது மாதிரி, அவங்க தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை எதிர்க்கட்சிகள் பெறுகிற வெற்றியை பறிப்பதற்கு எந்த அளவுக்கும் போவாங்க. எனவே இதையெல்லாம் நீங்க கவனத்தில் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. பத்தி எதிர்க்கட்சிகள் தயாரா இருக்கீங்களா? அதுக்கு குதிரை பேரத்துக்கு வந்து 1ஆம் தேதி போறாங்கல்ல, பேசுவாங்க. 1ஆம் தேதி போறாங்கல்ல, பேசுவாங்க. பிரதமர் மோடி அவர்கள் நாளை தமிழகம் வருகிறாரு. குமரி கடல்ல விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்ய இருக்காரு. அதற்கு முன்பாக அம்மனை தரிசிக்கிறதா இருக்கட்டும், திருவள்ளுவரை பார்க்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கடந்துட்டு தான் விவேகானந்தர் மண்டபத்துக்கு போறாரு. 45 மணி நேரம் தியானத்தில் இருக்கிறாரு. இது அரசியலாக்கப்படுது. அவர் தனியாக போனால் பரவாயில்ல, கேமராவோட போவார்,
அதை ஒரு அரசியல் செய்வார், அதன் மூலியமாக வாக்கு அறுவடை செய்ய முயற்சி செய்கிறாரு, இதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்கக்கூடாது, தடுக்கணும், அப்படி தேர்தல் ஆணையம் தடுக்கலை அப்படின்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம்னு காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நினைக்குது, நீங்கள் என்ன பார்க்குறீங்க? தியானத்துக்கு போகிற யாராவது கேமராவோட போவாங்களா? நம்பர் 1. தியானத்துக்கு போகிறவங்க மற்றவங்க ரெகுலராக போகிறவங்கெல்லாம் தடுத்துட்டு போக முடியுமா? 3 நாளும் கன்னியாகுமரியில் நீங்கள் முற்றுகை மாதிரி ஆகிப்போகும். 10 நாளாக கடல் சீற்றம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 5 மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கடலில் மூழ்கிட்டாங்க. அதுக்கு பின்னால் அவங்க கலெக்டர் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு, யாருமே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு. நீங்கள் ஒரு 10 நாளாச்சு அந்த இவங்கெல்லாம் கடலுக்கு போய் மீனவர்கள் இப்போ தான் போகலான்னு நினைக்கல, 3 நாளைக்கு நீங்கள் தடை விதிக்கிறீங்க. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க, வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு வருவாங்க? விவேகானந்தர் பாறைக்கு போவோன்னு வருவாங்க. அங்கேருந்து இப்போ காஷ்மீருக்கு போயிட்டு நீங்கள் பனிப்பொழிவு இருக்குன்னு போயிட்டு அந்த ஏரியாவை மறைச்சி விட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அல்லது ஆக்ராவுக்கு போயிட்டு தாஜ்மஹாலை பார்க்க முடியாதுன்னு சொன்னால், இவர் இன்றைக்கி போகிறாருங்கிறது நேற்று வந்திருக்கு, எப்பப்போ பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தியானம் பண்ணுற யாராவது தனியாக தானங்க போய் பண்ணுவாங்க ஒரு இவ்வளோ பெரிய இடத்துல. எனவே இது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ். என்னன்னா, அவருடைய தொகுதியில் அவருக்கு இருக்க பயத்தின் காரணமாக அன்னைக்கு முழுவதும் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எல்லா டிவிலையும் இவர் தியானம் இருக்கிறத காட்டுறது, அதன் மூலம் ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது மாதிரி காமிக்கிறது. ஒரு ஆன்மீகவாதிகள் யாராவது எல்லாத்தையும் நிறுத்திட்டு, இப்போ கடைகளில் வியாபாரம் நடக்காது, மற்ற டூரிஸ்ட் யாரும் அங்கே சுயமாக ஃப்ரீயாக நடமாட முடியாது, இவங்க கடலுக்குள்ளே போக முடியாது. இது என்ன விதமான அணுகுமுறை? இதுக்கு பேர் தியானம்? அது தியானம் பண்ணுற யாராவது எல்லாத்தையும் தள்ளி விடுங்கன்னு ஒரு ஊருக்கு நடுவில் நான் இங்கே தியானம் பண்ண போகிறேன், நீ எல்லாரும் போயிடுன்னு சொல்லுவாங்களா? அது ஒரு பொதுவான இடம் இல்லையா? அந்த இடத்த எப்படி 3 நாளாக நீங்கள் ஆக்கிரமிக்க முடியும்? எனவே தியாகம் இது தியானம் இல்லை, முழுக்க முழுக்க அப்பட்டமான அரசியல். அதே போல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறுவது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போகும்போது கொல்கத்தாவில் அவங்க வெஸ்ட் பெங்காலில் போட்ட ஒரு ஆடு சைலண்ட் பீரியடில் அவங்க அந்த 48 மணி நேரம் பீரியடில் போட்டாங்க, எனவே அது வயலேஷன் அப்படின்னு சொல்லித்தானே சொல்லியிருக்காங்க. எனவே அவங்க சொல்கிறது மாதிரி தேர்தல் கமிஷன் இதை தடை விதிக்கணும். ஆனால் அதுக்கு முதுகெலும்பும் கிடையாது, மூளையும் கிடையாது, அதுக்கு முட்டியும் கிடையாது. எனவே அது அமைதியாக தான் இருக்கும். ஒருவேளை நீதிமன்றம் தலையிட்டா உண்டு. விவேகானந்தர் அவருக்கு ஒரு திருப்தி அடைந்த இடம், அவருக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்த ஒரு இடமாக இருக்கக்கூடியது அந்த குமரிக்கடல், அந்த முனை தான். எப்படி ஒரு புத்தருக்கு சாரநாத் ஒரு அந்த பகுதி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையாக இருந்ததோ, அது போல விவேகானந்தருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அந்த கடல். அப்போ அந்த இடத்துல போய் நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தான். அது ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருக்குது. இல்லை, இப்படி சொல்கிறதே விவேகானந்தரை கேவலப்படுத்துவது, இழிவுபடுத்துவது. நீங்கள் விவேகானந்தரா? விவேகானந்தர் என்னைக்காவது வெறுப்பு பேச்சு பேசியிருக்காரா? நீங்கள் இந்த 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 3 நாள் ஒருவேளை அமைதியாக இருக்கிறதுனால வெறுப்பு பேசாமல் இருப்பீங்க. ஆனால் இந்த காலம் முழுவதும் வெறுப்பு பேச்சு தான் பேசிட்டு வந்திருக்கீங்க. இப்போ எனவே விவேகானந்தர் இருக்கிற இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுவே அவரை அவமானப்படுத்துவது. நீங்கள் உங்களுக்கு புதுசாக இது காப்பி அடிக்கிறது தானே. அப்படி ஒருவேளை உண்மையிலேயே ஒருத்தர் நீங்கள் புத்தருக்கு இந்த இடத்துல ஞானம் வந்தது, எனவே நானும் அங்கே போகிறேன்னு யாராவது போயிருக்காங்களா? இல்லை விவேகானந்தருக்கு இந்த இடத்துல வந்ததுன்னு அதுக்கு பின்னால் யாராவது போயிருக்காங்களா? அதை ட்ராமா போடுறவங்களுக்கு மட்டும்தாங்க பொருந்தும். எனவே இது தனிப்பட்ட விஷயம் கிடையாது. உங்கள் தனிப்பட்ட விஷயம்னா நீங்கள் தனியாக போய் எங்கேயாவது இருங்க. இப்போ ரஜினி இமயமலைக்கு போகிறாருன்னு இப்போ ஒரு செய்தி பார்த்தேன். போங்க, இருங்க, தியானம் தானே நீங்கள் பண்ணணும். அது ஏன் இங்கே வாரீங்க? நீங்கள் உலகத்தில் யாராவது இந்த இடத்தில் இவருக்கு ஞானம் வந்தது, அதனால் நான் திரும்ப அந்த இடத்துல போகிறேன்னு சொல்கிற ஒரு உண்மையான ஆன்மீகவாதியை நீங்கள் பார்த்தீங்களா? அது புனித இடம், போனோன்னா தொடுவாங்க, கும்பிடுவாங்க, அந்த இடத்துல நிற்பாங்க. நான் போய் அங்கேயே இருந்து அந்த ஏரியாவில் மீன் பிடிக்க விட மாட்டேன், வியாபாரம் பண்ண மாட்டேன், டூருக்கு வர்றவங்களை விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பேர் தியானம் கிடையாது. மோடி வருவதால் தமிழகம் முக்கியத்துவம் பெறுது. சென்ற முறை மாதிரியே 2019 மாதிரியே கேதார்நாத் போயிருக்கலாம், அந்த குகைக்கே போயிருக்கலாம். ஆனால் தமிழகம் வராரு, இப்போ தமிழகம் ஒரு முக்கியத்துவம் பெறுது. தமிழகம் முக்கியத்துவம் பெறுதுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ கொரோனா கொரோனா வந்ததுனால முக்கியத்துவம் வாங்கிக்கிறதா? நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் முக்கியத்துவம் பெறத்தானே செய்யும்.
வேறு 3-4 நாளாக எல்லா இடத்துலையும் ரெமால் புயல் சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால் முக்கியத்துவம் பெற்றதுனால என்ன லாபம் உங்களுக்கு? முக்கியத்துவம் பெறுவது என்பதல்ல, உங்களுக்கு என்ன நன்மை என்பது மட்டும்தான். அதில் நீங்கள் வந்து எல்லா விதமான சட்டதிட்டங்களையும் மீறி வந்து உட்கார்றீங்க அப்படின்னா அப்புறம் இங்கே முக்கியத்துவம் பெறுது. அப்புறம் ஒடிசாவில் தமிழர்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க? தமிழ்நாட்டுக்காரர் தான் திருடிட்டு போயிட்டாங்கன்னு. தமிழ்நாட்டுக்காரங்களெல்லாம் திருடன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு பக்கம் மக்களை ஏமாத்துறீங்க. 6 வருஷமாக உங்களுக்கு தெரியும்னா அதை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? உங்களோட பரிவார் வச்சுருக்கீங்க, இடி வச்சுருக்கீங்க, ஐடி வச்சுருக்கீங்க, சிபிஐ வச்சுருக்கீங்க, என்ஐஏ வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் வச்சுருக்கீங்கள, கண்டுபிடிக்க வேண்டியது தானே. அப்புறம் தமிழ்நாட்டுக்காரன் இங்கே ஆளலாமான்னு வந்து கேட்பீங்க. அப்புறம் இங்கே ஏன் தமிழ்நாட்டுக்கு வரீங்க? இல்லை, உங்களோட விஷயம் என்னன்னு நான் கேட்குறேன். அப்போ இது வந்து நாடகம் தான். அவருக்கு அந்த நேரத்தில் என்ன வேஷம் நடிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை நடிப்பார். திருவள்ளுவரை கும்பிடணுன்னா கும்பிடுவார், விவேகானந்தரை கும்பிடுவார்னா கும்பிடுவார். தேவை ஏற்பட்டால் அது அசோக் சவான ஊழல்வாதின்னு சொல்கிறது மாதிரியும் அப்புறம் அவரையே வேட்பாளராக நிறுத்துறது மாதிரியும் அவருக்கு ஒன்றும் ஒரு பெர்மனண்ட் இதெல்லாம் கிடையாது. ஒரு ஆப்பர்ச்சுனிசம் இஸ் ஹால்மார்க். அவருடைய அடையாளமே வந்து நீங்கள் வந்து சந்தர்ப்பவாதம் தான். எனவே அவர் இப்படி பேசுகிறாருங்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க யாரை பற்றியுமே. அத்வானிக்கு அவரால் மைக்கும் பிடிச்சிக்கிட்டு இப்படியே பேசுறதுக்கு மைக்கு பிடிச்சிக்கிட்டு நிற்க முடியும்? அத்வானி இருக்கும்போது ஒரு பொது மேடையில் அவரை கும்பிடாமலும் போக முடியும். அவர் வணக்கம் போட்டால் கூட கண்டுக்காமல் போக முடியும். நீங்கள் ஜூனியராக இருந்தால் கூட, உங்களை காப்பாற்றி விட்டால் கூட. அத்வானிக்கு அது வேணும்னு வச்சுக்கோங்க. ஒரு குஜராத்தில் அவ்வளோ தூரம் நடந்த பிறகு அவரை வந்து மாஞ்சு காப்பாற்றினார் இல்லையா? அதனால தானே இவ்வளோ பெரிய பேரழிவு இந்தியாவின் மீது திணிக்கப்பட்டிருக்கு. அது தேவைதான். இல்லை, அவர் தியானம் பண்ணுறதுனால என்ன நிகழ்ந்துற போது? நீங்கள் போங்க, தியாகம் எங்கேயாவது தியானம் பண்ணுங்க அல்லது தியாகம் பண்ணுங்க, இல்லை என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. நீங்கள் ஏன் வந்து 3 நாளைக்கு யாரையுமே அந்த ஏரியாவில் நடமாட விடாமல் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். அநேகமாக இனிமேல் அந்த பாறை வந்து அது அசுத்தமாயிரும். அதை வந்து சரி பண்ணணும். அநேகமாக இந்தியா இந்த தேர்தலுக்கு பின்னால் வர்ற ரிசல்ட்டின் மூலமாக அது வந்ததுன்னா அது வந்து இப்போ மற்ற இடத்துல கங்கையை கொண்டு கழுவுறாங்க, இதை எதை கொண்டு கழுவுறதுன்னு தெரியல. ரிசல்ட்டை வச்சு தான் கழுவணும். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. ரைட்.